கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது மத்தேயு 1 அதிகாரம் 22 வசனம். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்பதாகும். இந்த வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளை கொண்டாடி வருகின்ற நாம், கிறிஸ்து இயேசுவின் பிறப்பும் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுதல் என்பதை தெரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியாக என்று சொல்லும்போது, மத்தேயு 2 அதிகாரம் 6 வசனத்தில் பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் என்பதை தீர்க்கதரிசி முன்னறிவிக்கின்றார். மீகா தீர்க்கதரிசி அங்கே குறிப்பிடுகிறார் இல்லையா? மீகா 5 அதிகாரம் 2 பார்க்கும்போது அதையே அவர் சொல்லுகிறார் இல்லையா? குறிப்பிட்டிருக்கிறார், பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே முன்னறிவிக்கப்படுகிறது. அதுபோலவே மத்தேயு 2 அதிகாரம் 15 வசனத்தின்படி பார்க்கும்போது, எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்பதை ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவதாக காண முடிகிறது. யார் அந்த தீர்க்கதரிசி? ஓசியா இல்லைங்களா? ஓசியா 11 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும்போது, நான் அவனை நேசித்தேன், என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று ஓசியா தீர்க்கதரிசியும் குறிப்பிடுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் மத்தேயு 2 அதிகாரம் 17 வசனத்தில் பார்க்கும்போது, ராமாவிலே கூக்குரலும் அழுகையும் கூக்குரலும் கேட்கப்பட்டது என்று அங்கே பார்க்கிறோம் இல்லையா? புல்லம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயுல இந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசினால் முன்னறிவிக்கப்படுகிறது. எரேமியா 31 அதிகாரம் 15 வசனத்தில் பார்க்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசி அங்கே அதே வார்த்தையை அவர் முன்னறிவிக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதே மத்தேயு 2 அதிகாரம் 23 வசனத்தில் பார்க்கும்போது, நசரேயன் எண்ணப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் தீர்க்கதரிசியின் மூலமாக என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாசரேத்து ஊரிலே இயேசுவானவர் வாசம் செய்கிறபடினாலே நசரேயன் எண்ணப்படுகிறார் இல்லையா? நம்ம ஒரு ஊரில் வாழ்ந்தாக்கா நம்ம கரெக்டாக சொல்லுவாங்க, இவர் ஆவடிக்காரை சேர்ந்தவர், ஆவடி ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு ஊரின் பெயரை சொல்லி நம்ம ஒரு பெயரை சொல்லுவாங்க. அதுபோல் நாசரேத்து ஊரில் அவர் வாழ்ந்தபடினாலே நசரேயன் எண்ணப்படுகிறார் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. இவ்விதமாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி இது நடந்தது என்று பார்க்கின்ற வேளையிலே, நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறையிலே அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து பார்க்கும்போது, பேதுரு எப்படியாக குறிப்பிடுகின்றான்னு சொன்னால், 2 பேதுரு 1 அதிகாரம் 2 பேதுரு 1 அதிகாரம் அதிலே 21 வசனத்தை பார்க்கும்போது, 2 பேதுரு 1 அதிகாரம் 21 வசனத்தை பார்க்கும்போது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவ வார்த்தை, அது தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவனால் அருளப்படுகின்ற வார்த்தைகள் என்பதை அங்கே பேதுரு தெளிவாக குறிப்பிடுகின்றார். இவ்விதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் அநேகமாக வேத புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. அதைத்தான் நாம் கரங்களிலே பெற்றிருக்கிறோம். பெறுவது மாத்திரமல்ல, அந்த வேத புத்தகத்தில் வார்த்தைகளை நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, அவ்விதமாக நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வார்த்தைகள் படி நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக காணப்படுகிறது. இதே நான் பார்க்கும்போது 81 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 13 வசனம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. என்ன காரணம்?
இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படியாக நாம் நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக காணப்படுகின்ற வேளையிலே நாமும் கூட இந்த நாளிலே கரங்களிலே பெற்றிருக்கின்ற வேத புத்தகமாக நாம் வைத்திருக்கின்ற அந்த வார்த்தைகளை முழு இதயத்தோடு விசுவாசித்து அதன்படியாக நடக்கும்போது நாமும் நம்முடைய சந்ததிகளும் மிகுந்த ஆசீர்வாதத்தோடும் மகிழ்ச்சியோடும் காணப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவ்விதமாக நடப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.